அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட கண்ணியமிக்க முஹர்ரம் மாதத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முழுக்க நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவோம். எவ்வளவுதான் காசு, பணம் இருந்தாலும் நம் உடலில் ஆரோக்கியமில்லை என்றால் நம்மால் நிம்மதியாக வாழவும் முடியாது. இந்த முஹர்ரம் மாதத்தில் நம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக உடல் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை சுன்னத்தாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இந்த தொகுப்பில் பார்க்கப் போகிறோம். ஒருமுறை நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தந்தையிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். தந்தையே, நீங்கள் தினமும் காலையில் 3 முறையும் மாலையில் 3 முறையும் ஒரு குறிப்பிட்ட துஆவை ஓதுவதை நான் கேட்கிறேனே, ஏன் என்று. அதற்கு அந்த தந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளைக் கொண்டு தினமும் துஆ செய்வதை நான் என் காதால் கேட்டுள்ளேன். நபிகளாரின் அந்த அழகிய முன்மாதிரியை, சுன்னத்தை என் வாழ்க்கையிலும் இந்த புதிய ஆண்டிலும் நான் அப்படியே பின்பற்ற விரும்புகிறேன் என்றார். நபிகளாரே தன் உடல் நலனுக்காக ஓதிய துஆ என்றால் இதன் மகத்துவத்தை நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், என் உடலில் எனக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக. நம் தலை முதல் கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பாதுகாப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், என் செவிப்புலனில் கேட்கும் திறனில் எனக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக. யா அல்லாஹ், என் பார்வையில் எனக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று இறைவனின் ஏகத்துவத்தை பிரகடனம் செய்து இந்த துஆவை முடிக்கிறோம். இங்கே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. ஏன் இந்த துஆவில் ஒட்டுமொத்த உடலையும் கேட்டுவிட்டு குறிப்பாக காதுக்கும் கண்ணுக்கும் ஆரோக்கியம் கேட்க வேண்டும்? ஏனெனில் மனிதனின் அறிவுக்கும் செயல்பாட்டிற்கும் மிக முக்கியமான வாசல்கள் அவனுடைய கண்ணும் காதும்தான். முதுமை காலம் வரும்போது மனிதனுக்கு முதலில் பலவீனமடைவது இந்த பார்வையும் கேட்கும் திறனும்தான். நினைத்துப் பாருங்கள், வயதான காலத்திலும் நம் கண் பார்வையும் காது கேட்கும் திறனும் உடல் வலிமையும் ஆரோக்கியமாக இருந்தால் நாம் யாருடைய உதவியும் இல்லாமல் நம் கடமைகளைச் செய்ய முடியும். இறைவனை நிம்மதியாக வணங்க முடியும். அதைத்தான் நபிகளார் இந்த துஆவின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் 3 முறையும் மாலையில் 3 முறையும் முழு நம்பிக்கையோடு, ஈமானோடு ஓதிவாருங்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு புதிய நல்ல பழக்கமாக இதை நம் வாழ்வில் கொண்டு வருவோம். மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய்களைக் கூட இறைவனின் மீதான நம்பிக்கையும் இந்த துஆவும் குணப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். இன்றிலிருந்தே இந்த சுன்னத்தை நம் வாழ்வில் கடைப்பிடிப்போம். அல்லாஹ் இந்த புதிய இஸ்லாமிய ஆண்டில் நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் ஈமானிய ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். உங்கள் மனம், மொழி, உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாங்கள் காலையை அடைந்தோம். அல்லாஹ்வுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது. மேலும் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணைத்துணை இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது. மேலும் புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன். ரப்பி அஸ்அலுக خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده. என் இறைவா, இந்த நாளின் நன்மையையும் இதற்கு பிந்தைய நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன். இந்த நாளின் தீங்கிலிருந்தும் இதற்கு பிந்தைய தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி அஊது பிக மினல் கஸலி வசூஇல் கிபர். ரப்பி அஊது பிக மின் அதாபின் ஃபின்னார் வ அதாபின் ஃபில் கப்ரி. என் இறைவா, சோம்பேறித்தனத்திலிருந்தும் முதுமையின் மோசமான நிலையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் இறைவா, நரக வேதனையிலிருந்தும் கப்ருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, இந்த துஆவை ஓதிவிட்டீர்கள். அடுத்து என்ன நடக்கும்? உங்கள் நாள் அச்சத்துடன் தொடங்காது, நம்பிக்கையுடன் தொடங்கும்.
என் காரியங்களை நானே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சுமையிலிருந்து என் காரியங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற நிம்மதிக்கு மாறுவீர்கள். இந்த மனநிலை மாற்றம் உங்கள் நாள் முழுவதும் எதிரொலிக்கும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு பாதுகாப்பு கவசம் உங்களை பின்தொடர்வது போன்ற உணர்வை பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிபதியிடம் பாதுகாப்பு தேடியிருக்கிறீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு தேவையற்ற பயங்களையும் பதட்டங்களையும் குறைத்து தைரியமாக முடிவுகளை எடுக்க உதவும். யா அல்லாஹ், சோம்பலை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் கூறியவுடன் அது உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிடுகிறது. வேலையை தள்ளிப்போடும் எண்ணம் வரும்போது இந்த துஆ உங்களுக்கு நினைவுக்கு வரும். அது உங்களை செயல்படத் தூண்டும் ஒரு உந்து சக்தியாக மாறும். நீங்கள் நன்மையை கேட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் கொடுப்பவன். அவன் உங்கள் நேரத்தில், உங்கள் வருமானத்தில், உங்கள் உறவுகளில் பரக்கத்தை, அதாவது அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை முடிப்பீர்கள். உங்கள் வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்கள் உறவுகளில் அமைதி நிலவும். இதுதான் பரக்கத். ஒரு சவால் வரும்போது ஐயோ பிரச்சனையா என்று பதறமாட்டீர்கள். மாறாக இதுவும் அல்லாஹ் விதித்ததுதான், இதிலும் ஒரு நன்மை இருக்கும், நான் அவனிடம்தானே நன்மையைக் கேட்டேன் என்ற நேர்மறையான கண்ணோட்டத்துடன் அதை அணுகுவீர்கள். இது மன அழுத்தத்தை குறைத்து தீர்வுகளை நோக்கி உங்களை வழிநடத்தும். சுருக்கமாகச் சொன்னால், இந்த துஆ உங்கள் நாளை பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடும் நிலையிலிருந்து மாற்றி பிரச்சனைகள் வரும் முன்பே அதற்கான தீர்வை நாடும் நிலைக்குக் கொண்டு வருகிறது. பிரச்சனைகள் வரும் முன் அதற்கான தீர்வை, பாதுகாப்பை, சக்தியை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுவிடுகிறீர்கள். இவ்வளவு நன்மைகள் தரும் இந்த துஆவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றுவது எப்படி? தினமும் நீங்கள் செய்யும் ஒரு பழக்கத்துடன் இதை இணைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, படுக்கையை விட்டு எழுந்தவுடன் முதல் வேலையாக இதை ஓதுவது அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு ஓதுவது என்று ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்யுங்கள். இந்த துஆவை ஒரு காகிதத்தில் அல்லது உங்கள் தொலைபேசியில் எழுதி நீங்கள் தினமும் பார்க்கும் இடத்தில், அதாவது கண்ணாடியிலோ அல்லது வேலை செய்யும் மேசையிலோ ஒட்டி வையுங்கள். முதல் சில நாட்களுக்கு இது பார்த்து ஓத உதவும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு வழங்கும் ஒரு புதிய பரிசு, ஒரு புதிய வாய்ப்பு. அந்த பரிசை கவலையோடும் சோர்வோடும் அவிழ்த்துப் பார்ப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த சக்தி வாய்ந்த நபிமொழி துஆவின் மூலம் அந்த நாளை நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்குங்கள். உங்கள் கவலைகளை அவனிடம் இறக்கி வையுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் கேளுங்கள். அவனது பாதுகாப்பில் உங்களை ஒப்படையுங்கள். அப்போது உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு பயணமாக மாறும். அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் நிறைந்த ஒரு அழகிய பயணமாக மாறும். அதன் பலனை நிச்சயம் உங்கள் வாழ்வில் காண்பீர்கள்.